தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளது மாறுகொட்டாய் கிராமம். இங்கு 40 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, நிலப்பட்டா உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றித் தராமல் கர்நாடக அரசு வஞ்சித்து வருவதாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிரக்கார அராஜிகம் தாங்க முடியல. இப்போ இருக்க ரொம்ப அராஜிகம் வருது. வீரப்பனுடைய பொசிஷன் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், ஸ்கூல் கட்டி கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளும் சொல்லியிருந்தாங்க இது வரையுமே. இப்போ அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்த உடனே மகாராஷ்டிரக்கார அராஜிகம் தாங்க முடியல. ஒரு ஆடு மேய்க்க முடியல, ஒரு விரவுக்கு போக முடியல. விரவுக்கு போனால் பொம்பளைங்களை கலாட்டம் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு குட்டிக்கு தலை ஒரு நாம கொண்டுகிட்டு வந்தாக்கா கொடுவாலை பிடிங்கிறாங்க, இப்போ கேஸ் போடுறாங்க. ஒரு இனி அலங்காட்டுக்குள்ளே ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடாது, ஊர் இருக்கிற இடத்துல தான் போகணும், பட்டா இருக்கிற இடத்துல தான் போகணுங்கிறாங்க. மாறுகொட்டாய் கிராமத்தில் வாழும் தமிழர்கள் மீன் பிடித்தும் பரிசல் ஓட்டியும் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். தலைமுறையாக தங்களது வாழ்க்கை தரம் உயராததை உணர்ந்த இவர்கள் தங்களது குழந்தைகளையாவது கல்வி பயில வைத்து நல்ல நிலைக்கு உயர்த்த ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் கர்நாடக எல்லையில் பள்ளிக்கூட வசதிகள் இல்லாததால் காவிரி ஆற்றை கடந்து ஒகேனக்கல் அரசு பள்ளிக்கு வந்தாக வேண்டும். இதற்காக கர்நாடக வனப்பகுதியில் கால்நடையாக பயணித்து காவிரி ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள் மாணவர்கள் ஆற்றை கடக்கும் நாட்களில் பரிசல் ஓட்டிகள் கூலி வேலைக்கு சென்றுவிட்டால் மாணவர்களே பரிசல் ஓட்டிகளாக மாறிவிடும் அவலம் நீடிக்கிறது. ஆற்றில் நீரோட்டம் குறைவாக இருக்கும்போது மாணவர்கள் எளிதாக ஆற்றை கடந்து அக்கரைக்கு செல்ல முடிகிறது. ஆனால் இவர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பயணித்து வரும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் திடீர் மழை பெய்து நீரோட்டம் அதிகரித்துவிட்டால் நிலைமை தலைகீழாக மாறி உயிருக்கே உலை வைத்துவிடும். எனினும் கல்வி பயின்றே ஆக வேண்டும் என்பதற்காக மாணவர்களின் இந்த ஆபத்து நிறைந்த பயணம் நாள்தோறும் தொடர்கதையாகவே உள்ளது. நாங்கள் ஏதாவது மீனுக்கு போயிட்டா டைம் ஆகி போயிடும், ஒரு ஆசிரியர் அடிச்சு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களையும் பரிசல் எடுத்து போட்டு கதாபுத்தோடு தாட்டிட்டு வந்து இந்த பக்கம் கரை சேர்த்திட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்க. திடீர்னு ஒரு மழை காலத்தில் ஏதாவது தண்ணி அதிகமாக வந்துருச்சுனாக்கா எந்த நேரத்துக்கு நம்ம பிள்ளைங்க வந்து சேருமா இல்லை சேராத என்ன சூழ்நிலை ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய அவதிகள் இருக்குது. எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கர்நாடக எல்லைக்குள் சிக்கித் தவிக்கும் தங்களுக்கு தமிழக எல்லையில் வீடு கட்ட இடம் ஒதுக்கித் தந்தால் தங்களது அடுத்த தலைமுறையாவது முன்னேற வாய்ப்பு ஏற்படும் என்பதே மாறுகொட்டாய் தமிழர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒகேனக்கலிலிருந்து திருமலை.